அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் இசாச்சு தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். டங்க் ரோல் ஆகுது. ஸோ இன்றைக்கி ரீடிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லெட்ஸ் see. இப்போ நம்ம பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நான் என்ன பார்க்குறேன், நிறையா மெசேஜஸ் எனக்கு கிடைக்கிறது, நான் ரிசீவ் பண்ணுற மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ஆவலாக இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணி இந்த கனெக்ஷனை எப்படியாவது கவுத்துடணும் அப்படின்னு மெயினாக மேஸ்குலினுக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள அங்கே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த மேஸ்குலின் வந்து உங்களை லவ் பண்ணல அப்படின்ட்டு ஒரு மாயை க்ரியேட் பண்ணதுக்கு அதுங்க பாடுபடுதுங்க. ஸோ இதுதான் மெயின் மெசேஜஸ். உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். அதில் உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி என்ன, ஒரு மெயின் கார்டு எடுக்க போகிறேன். அதுதான் உங்கள் கனெக்ஷனை டிஃபைன் பண்ண போகிற கார்டு. அது வந்து மேஜர் ஆர்கானாவாக இருக்க போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் காமிக் டச் எடுக்க போகிறேன். காமிக் டச் அப்படின்னா இந்த காமிக்கோட பிளான் என்ன, அதை எப்படி நீங்கள் முறியடிக்கலாம், இல்லை அதுங்க ஏதாவது மாய்மாலம் பண்ணுச்சுன்னா அதை நம்பாமல் எப்படி திருப்பி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்போடு நான் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காவது ஹர்ட் ஆகி தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாபா கிட்டேருந்து கிடைக்கிற மெசேஜும் அதுதான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். குழப்பிக்காதீங்க. என்ன மெசேஜ் கிடைச்சாலும் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்குன்னு இருந்தால் அதை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அது வந்து மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, ஃபெமினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விதிக்கப்பட்டதை எடுத்துகிட்டு போகிற தகுதியும் அருகதையும் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, கடவுளை தவிர. ப்ளீஸ் பிரிட்ஸ். வா நான் ஒரு கார்டு 2 கார்டு எடுக்கலான்னு நினச்சேன். கடவுள் என்ன வச்சு செய்கிறாரு போல இருக்கே. ஓகே எனிவே இது வந்து டிவைன் கைடன்ஸ். ஸோ இதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஹீல் ஆகி தான். வா இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப லைக் டாட்டாய்ஸ் ஆமை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஆமை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எத்தனை தான் ஓடில் வந்து அடி விழுந்தாலும் உழைக்காது. திருப்பி போட்டு அடித்தா தான் உரைக்கும். ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ திருப்பி போடுற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க. ஏன்னா நான் இங்கே பாட்டம் டெக் கார்டு பார்த்தேன், டவர். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஹீல் ஆகிட்டே தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு உங்களோட செலிப்ரேட் பண்ணணும் லைஃப்பை, அதுதான் அவங்களோட ஃபோக்கஸ். உங்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ யூஆர் அன்கம்பேரபிள் ஃபெமினன். அதுதான் நீங்கள் பார்க்குறேன். எவ்வளோ பேர் இந்த மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் மணி இந்த மாதிரி யார் எந்த மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்றாலும் லுக் அட் திஸ் ஃபெமினன், ஷீ இஸ் ஃபுல்லி கவர்டு. அவங்க பார்த்திங்கன்னா முழுசாக மூடிக்காங்க. அவங்களோட உடலோட எந்த பாகமும் வெளியில் தெரியல. பட் அவங்க நிற்கிற அந்த போஸ்டர், அவங்க கிட்டே இருக்க அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் உமன் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இது வந்து லோ கிரேட், இது வந்து டைமண்ட் அப்படின்னு. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக இருக்குது. எத்தனை பேர் அவங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாலும் யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வைரக்கட்டி நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ ஃபெமினன் நீங்கள் மாஸ்குலினோட வைரக்கட்டி தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் ஸ்பிரிட்ஸ் வந்து என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். தலை மேலே எது இடிஞ்சு விழுந்தாலும் சரி, வெயிட், பேஷன்ஸ், டிவைன் டைமிங். நேற்று நம்ம பார்த்த அதே கார்டு தான் வருது. ஸோ எகெயின் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கோவப்படாதீங்க. எனக்கு தெரியும், ஐ கேன் ஆக்சுவலி சென்ஸ் தட், ஐ கேன் அப்ரிஷியேட் யுவர் ஸ்ட்ரகிள். நீங்கள் கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள் எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மெசேஜஸ் ரொம்ப வியர்டாக இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு சூத் யுவர் சோல். நீங்கள் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, என்ன ஆகும் விட்டுட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதான் அப்படி டாட்டா பை பை சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க வாசல் வழியாக. அது அப்படியே போகட்டும். இங்கே பார்த்தீங்க, இதனால தான் நான் வந்து இன்றைக்கி ரீடிங்கே எடுத்தேன். உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க ஸ்பிரிட்ஸ். யார் என்ன சொன்னாலும், யார் எத்தனை பொய் புரட்டு சொன்னாலும், இந்த மாஸ்குலின் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட வரமாட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க, கெட்டவங்க அப்படின்னு எத்தனை ட்ராமா போட்டாலும் அது கத்துறது வந்து அந்த கத்துறதுக்கு காரணம் அங்கே மாஸ்குலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இவங்க வந்து இது வந்து ஷட்டில் மாதிரி தான். இட்ஸ் லைக் ஷட்டில் கேம். அவங்க வந்து அங்கே அடித்து பார்க்குறாங்க, அங்கே காய் நகர்லேயே உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து உங்ககிட்ட ஏதாவது காய் போடுறது. நீங்கள் கழுவி ஊற்றுனீங்களா, உடனே அங்கே வேகமாக ஓடுது. இது ஷேம்லெஸ் பீப்புள். அப்படி தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுங்களும் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஜஸ்ட் இக்னோர் தட். அவ்வளோதான். தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். இந்த மாஸ்குலின் லைஃப்பில் கண்டிப்பாக டவர் இருக்குது. அந்த டவருக்கு அப்புறம் அவங்க ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட் இருக்க போகிறாங்க. அதாவது ஹீலிங் தான், ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கார்டு என்ன பார்த்தோம், மெஜிஷியன் அந்த மிரர்.
ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் லைஃப்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபெமினின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டவுட்டில் இல்லை, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரோத்தில். திரும்பவும் கேரிங் கனெக்ஷன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறீங்க, இந்த நேச்சரை லவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் மேலே பைத்தியமாக இருக்க போகிறாங்க. ஸோ மாஸ்குலின் கிட்டது அந்த அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபோக்கஸை தூக்கி உங்கள் லைஃப்லேயும் நேச்சர் உங்களோட செல்ஃப் லவ்லையும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மாஸ்குலின் வந்து கடவுள் எழுத்துட்டு வந்து உங்களோட கட்டி போடுவாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதுக்கு இல்லாமல் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் வந்து லெட் கோ. அது வந்து முக்கியமான பாடம் நம்ம கற்றுக்கணும். இந்த யூனிவர்ஸ் கற்றுக் கொடுக்க நினைக்கிற முதல் பாடம் அந்த நிரந்தரமான பாடம் லெட் கோ. அது யாராக இருந்தாலும் சரி, யாருமே நிரந்தரம் இல்லை. நீங்கள் இந்த மாஸ்குலினே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாம் யாரும் ஒன்றா போக போகிறதில்ல. அப்படியே ஒன்றா போனாலும் அடுத்த பிறவி ஒன்றா இல்லை. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற கொஞ்சம் நாளில் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அது இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்பில் வந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவுமே கொஞ்சம் சுயநலம் டச்சு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். இந்த மாஸ்குலின் வராதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபிசிக்கலாக உங்களோட இல்லை, பட் காதல் எங்கே தொலைஞ்சா போச்சு? இல்லை, காதல் அங்கே தான் இருக்குது. அவங்களோட சூழ்நிலை அவங்களோட வர முடியல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க தப்பே பண்ணாலும் தப்பை மன்னிக்கிறது தான் காதலோட முதல் குணம், முதல் பண்பு. அதனால் எப்போவுமே அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் காதலில் கொண்டு வாங்க. அன்கண்டிஷனல் லவ்னால் கொலை பண்ணிட்டு வந்தால் மன்னிக்கிறதுன்னு கிடையாது. கொலை பண்ணிவிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தால் மன்னிச்சு ஏற்றுக்கிறது. அந்த தண்டனையில் அந்த டைமில் அவங்க திருந்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்தணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீ அப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்கே டோர் டு வேல்யூ. இந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் நீங்கள் இது பண்ணணும். உங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு பெரிய அபண்டன்ட் லைஃப்பை ஓப்பன் பண்ணும்போது, அதாவது ஒரு செல்வ செழிப்பான ஒரு பாதையை வந்து அது கொண்டு வரப்போகுது. ஏன்னா இது வந்து டிவைன்லி கைடட். நீங்கள் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கனெக்ஷன். நீங்கள் இழுத்துக்கிட்டு போனாலும் அவங்க எங்கேயா கொண்டு ஒட்ட வச்சுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கோவிச்சுட்டே நீங்கள் போயிட்டீங்க, சரி எனக்கு இந்த கனெக்ஷனே வேண்டாண்டா அப்படின்னு போய் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன கேரண்டி இருக்குது? போகிறவங்க 100% என்ன கேரண்டி நீங்கள் சொல்ல முடியும்? இந்த மாஸ்குலினை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், போகிறவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ இந்த மாதிரி டெஸ்டின் கனெக்ஷன் என்ன ஆகும்? அந்த கனெக்ஷனும் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வருவீங்க. அதுங்கள இந்த மாஸ்குலின் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணணும். இல்லைனா இவங்க இன்னொரு காமிக் சைக்கிளில் போனாங்க அப்படின்னா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒருத்தங்க. ஸோ நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப ப்ராமிசிங்கான கனெக்ஷன். ஸோ இதை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் கிரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் மெயினாக ஃபெமினின் எனர்ஜிக்கு தான் அந்த ஸ்ட்ரென்த் எப்போவுமே இருக்கும். இந்த டிவைன் லவ், டிவைன் கனெக்ஷன்லாம் மாஸ்குலின்ஸ் வந்து எப்போவுமே இல்லை பாடம் கற்றுக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. 99%. 1% ஃபெமினின் மட்டும்தான் மாஸ்குலின் கிரவுண்ட் ஆகிறனால அந்த கனெக்ஷனில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. பட் 99% ஃபெமினின் தான் கைடிங் லைட் எப்போவுமே மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் கிரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த மாஸ்குலின் வந்து உங்களை பார்த்து உங்களோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி அவங்க வருவாங்க. ஏன் ஃபெமினின் அப்படின்னா ஃபெமினினுக்கு தான் பவர் ஜாஸ்தி, சக்தி அவங்க தான். பவர், இந்த யூனிவர்ஸோட பவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி தான். அதனால தான் ஃபெமினின் மேலே டிபெண்ட் ஆகுறாங்க மாஸ்குலின். இந்த கனெக்ஷனும் ஃபெமினின் மேலே டிபெண்ட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் ஈகோவை கொண்டு வந்து உள்ள நினச்சிங்க, நான் ஏன் வெயிட் பண்ணணும், நான் மட்டும் தான் எப்போவுமே கொடுக்கணுமா? இல்லை, இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் இயங்குது. அது அவ்வளோதான், அந்த ரூல் அப்படி தான். ஏன்னா ஃபெமினினுக்கு தான் அதை மன்னிக்கிற குணம் ஜாஸ்தி, அரவணைக்கிற குணம் ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் விட்டு கொடுக்குற பண்பு ஜாஸ்தி, ஈகோ கிடையாது. கனெக்ஷனுக்காக அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க தான் பெண்கள் வச்சுக்கோங்க. ஒரு உயிரை கொடுக்குறதும் அவங்க தான், உருவாக்குறதும் அவங்க தான். ஸோ உருவாக்குற நீங்கள் அழிவுக்கு காரணமாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த டெக்குக்கு போட நினச்சேன். நான் இப்போது எடுக்க போகிறது உங்கள் கனெக்ஷனோட மெயின் எனர்ஜி. ப்ளீஸ் 1 கார்டு ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கலெக்டிவ்க்கு எனர்ஜி செக்-இன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் நான் சொல்கிறது கேட்குற ஐடியாவில் இல்லை போல இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன் அண்ட் ஹெர்மிட். சரி, உண்மையிலே இந்த மாஸ்குலின் நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவங்களோட பாடம் இன்னும் முடியலை, ஸோ கற்றுக்கல.
அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஈகோ, அவங்க கற்றுக்க வேண்டிய பாடம் இதெல்லாம் இருக்குது. ஹேங்க்மேன் பார்த்திங்க அப்படின்னா தப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து தியாகம். என்ன சொல்கிறது அப்படின்னா, தியாகம் அப்படின்னா தன்னையே தியாகம் பண்ணணும். அதாவது சுயத்தை இழக்கணும். நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல் போனால் தான் இந்த கேரிங் கனெக்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பிரிட்ஸ் எதுக்கு இந்த மாஸ்குலினை கட்டி போடுறாங்க அப்படின்னா, இந்த ஞானம் வரணும். எங்கே ஞானம் வரும் அப்படின்னா தனிமைக்கு நம்ம எப்போ போவோம், அடி செமையாக விழுந்து வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வெளியில் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம வந்து உள் வாங்குவோம். அந்த உள் வாங்குறது வந்து நாமளாக பண்ணிட்டோம்னா இந்த அடி நம்மளுக்கு விழாது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கைடன்ஸ், இவ்வளோ வழிகாட்டுதல் எல்லாமே. ஹெர்மிட் மோடு போங்க, யார்கிட்டே பேசாதீங்க, எதையும் ஷேர் பண்ணாதீங்க, அமைதியாக இருந்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த ஹெர்மிட் மோடில் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களை நம்ம கற்றுக்குவோம். அந்த தனிமை தான் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஐ கேன் அஷ்யூர் தட். ஏன்னா இது வந்து நான் வெறும் வார்த்தையால் சொல்ல கிடையாது, ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அதனால தான் சொல்கிறேன், தனிமை வந்து ரொம்ப அருமையான விஷயம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளஸ்ஸிங். தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யாராவது சாபம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை புரியலன்னு தான் சொல்லுவேன். கூட்டத்தோடு இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது கூட்டம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படி, இந்த மாதிரி கேரிங் கனெக்ஷன், வேவ் லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம கூட்டம் எப்படி இருக்கும், நண்டு கதை தான். அவங்களுக்கு தெரியும், தமிழ் நண்டு கதை. யார் மேலே ஏறினாங்களோ அவங்களுக்கு கீழே எடுத்து பிடிச்சி தள்ளி விடுறதா நம்மளோட கேங் மோஸ்ட்லி. நான் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணல, பட் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு போய் இருக்கிறத விட தனியாக ஒரு பாட்டில் ஒரு நண்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியாவது எதையாவது பிடிச்சி மேலே வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி தனிமையாக இருக்கிற நண்டாக இருந்து பழகுனீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்த வாட்டி நீங்கள் ஒரு குரூப்புக்குள்ளே போகிறதோ ஒரு கேதரிங்க்கு போகிறதோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி பிக் இஷ்யூ. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட லிமிட் என்ன, உங்களோட பவுண்ட்ரி என்ன, நீங்கள் கடைசியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு இருக்கும். இல்லை அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் பழகிக்கலாம். இல்லைனா ஒருத்தங்க வந்து நம்மளை ஏற்றி விடுவாங்க, டே மச்சான் நீ இது பண்ணனா செம்மடா உன்னால் பண்ண முடியும்வாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க, உங்களை ஏற்றி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் வந்து இல்லைனா நீங்கள் நல்லா போயிட்டுருப்பீங்க உங்கள் கனெக்ஷனில், அவங்க வந்து நீங்கள் நேசிக்கிற அந்த பெண்ணை பற்றி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு அழகான பெண் உங்களை காதலிக்கிறது அவங்களுக்கு பொறாமையாக இருக்கலாம். அவளை பற்றி நான் ஒன்றும் சரியாக கேள்விப்படலையே அப்படிங்களாம். உடனே உங்கள் மனசு அலப்பாயும், ஒருவேளை நம்மளை ஏமாற்றிட்டாலோ அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா? தனியாக இருந்தீங்கன்னா அவங்களோட அன்பு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட அன்பு என்ன, அவங்களோட காதல் என்ன, நீங்கள் எப்படி உணர்றீங்க அவங்கள பற்றி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். பட் நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, கடவுள் இன்றைக்கி என்ன வச்சு செய்கிறாரு, டெவில் எனர்ஜி ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதை வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஓ மை காட், நிஜமாகவே நீங்கள் என்ன வச்சு செய்கிறாங்க. ஓகே, நான் வேறு பிளானிங்கில் வந்து எனக்கு ரீடிங்கே மாறுது. ஸோ இந்த டெவில் எனர்ஜிக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. வாட் அ ஒண்டர்ஃபுல் ரீடிங். பார்த்திங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி இருக்குது. கண்டிப்பாக அந்த டெவில் எனர்ஜி ஏதோ பிளான் பண்ணுது. அது வந்து இந்த லீப் ஆஃப் ஃபெய்த், இந்த பிகினிங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அது காப்பு வைக்க போகிறது ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன், நீங்கள் தான் அது காப்பு வைக்க போகிறீங்க. ஜட்ஜ்மெண்ட் டே, அதுக்கு வந்து அழிவு வரப்போகிறது உங்களால் தான் அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் வந்து அது போட்ட ட்ராப்புக்கு நீங்கள் போய் விழுந்துடாதீங்க, உங்கள் ட்ராப்புக்கு தான் அது வரணும். ஸோ வச்சு செய்யுங்க. கடவுள் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ஆழமாக நேசிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு அன்கண்டிஷனல் லவ் அந்த மாஸ்குலினுக்கு கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அது வந்து இந்த போய் என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ரிவெஞ்ச்லாம் எடுக்க வேண்டாம். உங்கள் காதல் மேலே உண்மையான காதலை போடுங்க, அதுதான் ரிவெஞ்ச். அமைதியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, என்ன சொன்னாலும் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த பேயை அழித்து தரமட்டமாக்கிடும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கோவப்பட வேண்டாம், நோ ரிவெஞ்ச். நீங்கள் வந்து என் வாழ்க்கையை நீ எப்படி பண்ணலாம், நோ ஆர்கியூமெண்ட், ஜீரோ ஆர்கியூமெண்ட். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கேரிங் கனெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பேஷண்ட்டாக இருங்க, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். நீங்கள் போடுற அந்த பொறுமையும் அந்த அன்கண்டிஷனல் லவ்வும் இதை வந்து எரிச்சு சாம்பலாக்கிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் அலட்டிக்கவே தேவையில்லை. ஏன் டென்ஷன் ஆகணும்? நீங்கள் டென்ஷன் ஆகி மாஸ்குலின் கூட டென்ஷன் ஆகி அவங்கள டென்ஷன் பண்ணி நீங்கள் இதை பிடிக்காமல் இன்னொரு கனெக்ஷனில் போய் அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக, இதெல்லாம் தேவையா? அமைதியாக இருங்க, உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வழிகாட்டப்படுவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் யூனிவர்ஸ் மேலே. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ரிவர்ஸில் வந்துருச்சா 8 of Wands. ஆக்சுவலாக இந்த நான் எனர்ஜி ஷஃபிள் பண்ணும்போது அப்ரைட்டில் பார்த்தேன்.
ஸோ இதுதான் நடக்குது உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில். பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி அண்ட் 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ரிவர்சல் எனர்ஜி. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இந்த சென்ஸ் அவங்களோட சூழ்நிலையில் கிளாரிட்டி இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் யூ. உங்களை பற்றின கதை கிடையாது இங்கே. இந்த கதையே வந்து வேறு கதை. அவங்கள குழப்பி விட பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்குலின் சும்மாவே குழம்புறதுக்கு சொல்லவே வேண்டாம். இப்போ சுயமாக யோசிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த கார்டு ரிவர்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஃபென்சிவ்ஸ், அப்புறம் புல்லி பண்ணுறது, ஆல் டாக் நோ ஆக்ஷன், இதுதான் இங்கே நடக்குது. எதுக்கு இந்த மாஸ்குலினை புல்லி பண்ணுறாங்க அப்படின்னா, புல்லினா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டீஸ் பண்ணுறது, நீ வந்து எதுக்குமே உபயோகம் இல்லை, உனக்கு ஒர்த் இல்லை, நீ போனீன்னா உன்னை ஏமாற்றிடுவார், உன்னையெல்லாம் மதிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மாஸ்குலின் வந்து குழப்பி விடுறது. ஏன்னா அந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்துக்கும். அந்த ஃபெயிலியரை க்ரியேட் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த பேயாக தான் இருக்கும். அந்த பேய் அதையும் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இந்த வேலையும் பார்க்குது. ஏன்னா அது ரொம்ப அறிவாளியாக, அதனால் அது வந்து டபுள் பிளான் பண்ணி டபுள் கேம் ஆடி இந்த கனெக்ஷனை கவுக்கு தான். ஸோ இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். அது வந்து ரொம்ப அறிவாளியாக, நீங்கள் எல்லாம் முட்டாள். ஸோ ஒத்துக்கோங்க அதை. ஸோ முட்டாளாகவே இருந்துட்டு போயிடுங்க, உங்களுக்கு ஒரு லாஸும் வராது, ஐ கேரண்டி யூ. இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கேங்காக ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து எமோஷ்னலாக வந்து சப்ரெஸ் பண்ண வைக்கிறது. பட் இதுக்கு இருக்குது அழிவு. அதனால தான் 8 ஆஃப் வான்ஸ், அந்த கம்யூனிகேஷன் வந்து அதனால தான் பிளாக். இது வந்து மேபி அவங்களோட ஒர்க் பிளேஸில் நடக்கலாம். லெட் மீ கிளாரிஃபை தட். இதை வந்து நான் இன்றைக்கி டீப்பாக டைவ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் இந்த பேஜ் ஆஃப் சோர்ஸ் வந்து ரிவர்சல் எனர்ஜி, ஒர்க் பிளேஸ் ட்ராமா, ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்சலில் இருக்குது. பட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் கப்ஸ். மேபி நம்ம பார்த்த மாதிரி பழைய ஸ்டோரி, இந்த மாஸ்குலின் இருக்கிறது ஒரு லவ்லெஸ் சுச்சுவேஷன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் சைல்டை வச்சு ஒரு ட்ராமா போகலாம். லெட் மீ கிளாரிஃபை தட். அதையும் ஏன் நாம் விடணும்? ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டாட்டர் ஆஃப் கப்ஸ் ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டாட்டர் ஆஃப் கப்ஸ். Why this daughter of cups is here, spirits? Why this daughter of cups is here? Falseness. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததா டவர். இந்த மாஸ்குலினுக்கு டவர். இது வந்து அவங்க ஃபீமேல் சைல்டு ட்ராமாவாக இருந்ததுன்னா அதில் ஒரு பொய் இருக்குது. அந்த பொய்னால தான் இவங்க வந்து இவங்களை அந்த மாஸ்குலினை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. இது நம்ம மாஸ்குலினை பற்றி நம்மளுக்கு தெரியும், டபுள் ஃபில்டர்டு ஃபூல். ஸோ அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அதை டாபிக் நான் விரும்பலை. ஏன்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் கிவிங் கைடன்ஸ். ஸோ ஃபெமினின் எனர்ஜி, அந்த முட்டாள் வந்து இன்னொரு தடவை முட்டாள் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை ஆல்ரெடி முட்டாள் ஆயாச்சு, அவ்வளோதான் விஷயம். ஓகே, லவ் ரிவர்ஸ். நவ் ஐ காட் இட். இந்த மாஸ்குலின் வந்து ஏதோ ஒரு ட்ராப்பில் அவங்க வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஃபேக் ட்ராப். அந்த ஃபேக் ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபீமேல் சைல்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பற்றி ஏதாவது கதைகள் கட்டலாம். எதுக்கு அப்படின்னா இந்த லவ்வை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த லவ் ரிவர்ஸ் பண்ணால் ஐ லவ் ஸ்பிரிட்ஸ் சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு, இந்த டாட்டர் ஆஃப் கப்ஸ் வந்து மேபி அதாவது அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ்வையும் உங்களோட அன்பையும் வந்து நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டைம் லைனில் ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பேய் ஏதாவது அங்கே ஏதாவது ட்ராமா போட்டுச்சு அப்படின்னா அவங்க வர முடியல, இப்போ இம்மீடியட்டாக அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஹாவ் அ டார்கெட், இல்லை நீங்கள் இவ்வளோக்குள்ளே வரல அப்படின்னா நான் எனக்கு இந்த கனெக்ஷனே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாஸ்குலின் வந்து ட்ராப் பண்ணுறது, இதுதான் இந்த அறிவாளி வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலை. ரொம்ப கேவலமான வேலை தான் இதுதான். அது லெவலுக்கு அது அவ்வளோதான் யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினின் மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அதை முன்னும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாஸ்குலினை வந்து ட்ராப் பண்ணி உங்களை வந்து கோவப்படுத்தி இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சு இரிட்டேட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னா உங்கள் பிளான். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் பண்ண பேபி, உனக்கு வந்து ரீயூனியன் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். இந்த வெயிட்டிங் வந்து இட்ஸ் நாட் அபவுட் இரிட்டேட்டிங் வெயிட்டிங். இந்த வெயிட்டிங் வந்து டிவைன் டைமிங். இதை நீங்கள் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு
நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாஸ்க்னு ஒரு அருமையான வீடு, ஒரு பியூட்டிஃபுல்லான சீனில் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் கற்பனை பண்ணிங்களோ அந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் 2 பேரும் சூப்பராக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கணும், அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியர் பார்க்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அதெல்லாம் எங்கே இருக்கணும். சிலது இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது லோக்கலில் கிடைக்கும். ஸோ எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் கற்பனை பண்ணுற அந்த வீடு எக்ஸாக்டாக நீங்கள் கற்பனை பண்ண மாதிரியே வரணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும். அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். அதுதான் இங்கே ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாஸ்குலின் வந்து கரெக்டான எனர்ஜியில் உள்ளே வரணும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து அந்த அந்த எனர்ஜியை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட ஐடியா. நாம் இங்கே பார்த்துட்டு இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த லவ் ரிவர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னஸ் ரெண்டுமே பார்த்தோம். நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களை பற்றி பொய்யான நியூஸ் சொல்லி, இல்லைனா இந்த மாஸ்குலினுக்கு வேறு ஏதாவது ட்ராப், அதாவது ஃபீமேல் ட்ராப், அதாவது உங்களை பற்றி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் வரமாட்டீங்க, இல்லைனா நீங்கள் வேற ஒருத்தங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் வேறு சாய்ஸ் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அந்த கேப்பில் இதுங்களே போய் மாமி வேலை பார்த்து எதையோ செட் பண்ணி அவங்க வந்து மாஸ்குலினை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளான் போயிட்டுருக்கு. பட் இதில் பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வைரம் தான், கண்ணாடிக்கல் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ சாஃப்ட், உங்களோட எனர்ஜி என்ன, நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல், இதெல்லாம் வந்து மாஸ்குலினுக்கு தெரியும். இதெல்லாம் காமிக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அவங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான். அது வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது மாஸ்குலினுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க. அதுங்க பண்ணுற ட்ராமாவை அதுங்க பண்ணிவிட்டு அதுங்க கர்மாவை அதுங்க பேக் பண்ணிட்டோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், any more messages spirits? What is happening in this connection spirit, please? Blockage, நேராக வந்து blockage. ஸோ இது வந்து நீங்கள் அப்ரைட்டில் இருக்கீங்க, அந்த நீங்கள் தான் டெம்பரன்ஸ் ஏஞ்சல், ஃபெமினின் எனர்ஜி. ஸோ அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை இரிட்டேட் பண்ணி, இந்த மாஸ்குலினை ட்ராப் பண்ணி உங்களை இரிட்டேட் பண்ணி, நீங்களாக வந்து எனக்கு இந்த கனெக்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து தீபாவளி கொண்டாடுவாங்களாம். ஸோ மாஸ்குலினும் அவங்க வந்து அவங்க அடிமையாக வச்சுக்குவாங்களாம். அடுத்தது வந்து நீங்களும் தோற்று போயிடுவீங்களா. ஸோ வந்து வின் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வருமா. ஸோ இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் அதுங்க சுற்றிட்டுருக்குங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து கடவுளோட குழந்தை. ஸோ உங்களுக்கு தோல்வி வந்து உங்களுக்கு பாடம் கற்றுத்தர தான் வருமே தவிர உங்களை காயப்படுத்த வராது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். அடுத்து இந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் புரிதலை கொடுக்கணும். இதுதான் இந்த கார்மிக்கு நீங்கள் கொடுக்க போகிற பாடம். குயின் ஆஃப் சோல்ஸ், உங்களுக்கு அவங்க பண்ணுற ட்ராமா ரொம்ப கிளியராக தெளிவாக தெரியும். ஸோ யாராவது மாஸ்குலின் பற்றி தப்பாக சொன்னாங்க அப்படின்னா செகண்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களோட நாக்கு அவங்க வாயில் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு கடுப்பில் தான் நீங்கள் கத்தியோடு நின்றுட்டுருக்கீங்க. வாங்கடா, எவனுக்கு தைரியம் இருக்கோ என்கிட்ட வந்து தப்பாக பேசுங்கடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி, இந்த க்ராக்கடைல், அந்த என்ன சொல்கிறது, இந்த முதலையே அசால்ட்டாக தூக்கி அந்த முதல்ல வந்து ஃபேஸாக முதல்ல உள்ளே வந்து சிங்கம். ஸோ எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடித்து பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு ஒரு ஃபோர்ஸான எனர்ஜியில் தான் இருக்கீங்க ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் வாங்கடா, யாராக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு தெரியுண்டா என்னோடய லவ் பற்றி, நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் வந்து சொல்லுங்கடா, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காமிக்கோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வழியில் துடிக்கிறது, அது அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கணுமா, அவ்வளோ நல்லவங்களாம் அவங்க. ஆனால் அதுங்களுக்கு தெரியாது நீங்கள் குயின் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு. நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ். இந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஹை ப்ரீஸ்டஸ் நீங்கள் தான். உங்களுக்கு இந்த டெவிலோட பிளான் என்னன்னு நல்லா தெரியும். ஆல்ரெடி நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அடித்து துவைச்சி தொங்க விட்டு தான் வச்சுருக்கீங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிறது, அந்த நம்மளுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் திமிரு கம்மியாகும். இதுக்கு வந்து அகங்காரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ப்ளேம் பண்ணோம்னா இந்த கோழையான மாஸ்குலின் தான் ப்ளேம் பண்ணணும். ஸோ இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அப்படியே மாஸ்குலின் ரீடைரக்ட் பண்ணி விட்டு நீங்கள் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். படுறது அவங்க பட்டுட்டு வரட்டும்.
நீங்கள் வேணும்னா பட்டுட்டு வந்து தான் ஆகணும். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு டிவைன் டைமிங்கில் எல்லாமே நடக்கும். உங்களுது அப்படிங்கிறது எங்கேயும் போகாது. நான் இப்போ என்ன கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னா, காமிக் பிளான் என்ன? ப்ளீஸ் ப்ளஸ் காமிக்கோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? ஹோப். காமிக்கோட நெக்ஸ்ட் பிளான் ஸ்பிரிட்ஸ். கிஃப்ட். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே பிளானே கிடையாது, எல்லாம் ஊற்றி மூடியாச்சு, நீ பிளான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஹோப் கிஃப்ட். என்ன இங்கே ஹோப் அப்படின்னா, இந்த சர்வெண்ட் வந்து மாஸ்குலின் கீழே வேலை செய்கிற சர்வெண்ட். சர்வெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ சர்வெண்ட். ஒரு நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அப்படின்னா, ஐ எம் நாட் டீக்ரேடிங் எனிபடி, பட் தேர் ஷுட் பி டிஃப்ரென்ஸில். பாஸ்னால் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், சர்வன்ட்னா அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணாலும் ஜஸ்ட் அ சர்வெண்ட், அவ்வளோதான். அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. இந்த சர்வெண்ட் வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணி இந்த கிஃப்ட், அதாவது நீங்கள் தான் கிஃப்ட் இந்த மாஸ்குலினுக்கு. அதுக்கு ஒரு நப்பாசை இருக்குது. என்ன சாரி, இது என் பொறுப்பு இல்லை, இது ஸ்பிரிட்ஸோட பொறுப்பு. யா, அது வந்து ரீயூனியன். ஐ காட் த பாயிண்ட். இந்த சர்வெண்ட்டுக்கு வந்து சத்தியமாக உங்கள் ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ப்ரொட்டக்டிவ் உங்கள் மேலே. நான் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த காமிக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, உங்களை இப்படி இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி தள்ளி விட்டு இந்த மாஸ்குலினுக்கு வந்து திரும்ப இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃப்ளிங்ஸு, இந்த மாதிரி பாஸ்ட் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி புது ஒரு மாயை உருவாக்கி திரும்ப இந்த கெட்ட விஷயங்களை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த மாஸ்குலினை திரும்ப கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. கடைசியில் அந்த மாஸ்குலின் கிட்ட வந்து நீ தான் என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு புலங்காகிதம் அடையலாம் அப்படின்னு அது கனவு கண்டுட்டுருக்கு. அதுக்கு வந்து வீடு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டுருக்கு. பட் இன்னொரு விஷயம், ஓகே, நான் 2-3 விஷயம் இங்கே பார்க்குறேன். அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் மேபி வீடு ரிலேட்டடாக இந்த மாஸ்குலின் ஏதாவது இந்த காமிக் ஃபெமினனுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். திரும்ப அதை நான் விஷயத்தை பார்த்துறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காமிக் ஃபெமினன் வீட்டை காலி பண்ணலை. யாரோ ஒரு காமிக் ஃபெமினன் யாராக வேணால் இருக்கலாம். அவங்களோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா மதராக இருக்கலாம், இல்லைனா எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ஃபெமினன் எனர்ஜி இந்த வீட்டை விட்டு போகலை. மாஸ்குலின் எனர்ஜி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்னா, வீட்டை காலி பண்ணு அப்படின்னு. அந்த நோட்டீஸ் அது காலி பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த மேரேஜ் இஸ் எண்டிங். இந்த காமிக் வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து அப்படி இப்படி, இல்லைனா இது பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, இந்த மேரேஜை வந்து பிரேக் ஆகாமல் இருக்குது. மேபி டிவோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதில் ஏதாவது குளறுபடிகள் பண்ணுறதுக்கு அது ட்ராமா போட்டுட்ருக்கு. அது திருட்டுத்தனம் தான். அது வந்து இந்த வீட்டில் போய் திருடவும் ட்ரை பண்ண போகுது. ஏன்னா இங்கே வந்து திருட்டு எனர்ஜி இருக்குது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. டு த சர்ப்ரைஸ், I'm going to say the surprise. ஸோ இது வந்து மாஸ்டர் பிளான் மல்லிகாவோட நெக்ஸ்ட் பிளான். அதாவது வீடை திருடணும். ஆனால் அந்த மாஸ்குலினுக்கு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதை வீட்டை காலி பண்ண வைக்கிறது. அதை கண்டிப்பாக அது காலி பண்ணிடும். ஏன்னா இங்கே எம்டி சேர். அப்படி அது காலி பண்ணலை, அடம் பிடிச்சிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கு. அந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா அடுத்த பிளான் போடுறதுக்குள்ள ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாஸ்குலினுக்கு டு த சர்ப்ரைஸ் இது வந்து எண்ட் விடோவர். இந்த மாஸ்குலின் வந்து விடோவர் ஆயிடுவாங்க. எதர் டிவோர்ஸ் கிடச்சிடும், இல்லைனா லிட்ரலாக விடோவர் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்பிரிட்ஸ் வச்சுருக்க சூப்பர் பிளான், மாஸ்டர் பிளான். இது வந்து மாஸ்டர் பிளான் மல்லிகாவது, இது வந்து மாஸ்டர் பிளான் ஸ்பிரிட்ஸோடது. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப் ஃபெமினின் எனர்ஜி. இங்கே வந்து இந்த சர்வெண்ட் ரிவர்ஸ் வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன பிளான் வேணால் போடலாம், அது 1000 ஹோப்ஸ் வச்சுருக்கலாம். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அதை கவுத்துருவோம், யூ டோன்ட் வரி அப்படின்ட்டாங்க. இந்த ரீயூனியனை அது டெஸ்டின். ஸோ இந்த காமிக் வந்து ஏதாவது அப்ரைட்டில் ஏதாவது ட்ராமா போட்டுச்சு அப்படின்னா வச்சு செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். யூ டோன்ட் வரி பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெமினின் எனர்ஜி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஸோ இதுதான் மாஸ்டர் பிளான் மல்லிகாவும் இந்த காமிக் சர்வெண்ட், அதாவது மாஸ்குலினுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஃபெமினின் எனர்ஜி உங்களை மாதிரி ப்ரிட்டர்ன் பண்ணி உங்கள் பிளேஸை எடுத்துக்கிறதுக்கு உங்களை வெளியில் தள்ளிட்டு அது பிளேஸ்க்கு போதான். அப்படி ஒரு பிளான் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கு. நீங்கள் வந்து வாமா மல்லிகா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் ஃபெமினின். இப்போ இந்த கனெக்ஷன் உங்களால் தான் கிரவுண்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாஸ்குலின் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கனெக்ஷன் கிரவுண்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பெரிய அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதில்லை. அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன்.
அந்த ஃபுல் கிரெடிட் வந்து இந்த ஃபெமினினுக்கு தான். அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண போகுது. ஸோ உங்களால் முடிஞ்சால் ஏதாவது உருப்படியான வேலைகள் ஏதாவது பண்ணலாம். இந்த ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இந்த மாதிரி ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட் பண்ணலாம். இந்த மாதிரி பொய்ப்பொருளைகள் நம்பி என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இன்டென்ஷனை ஃபெமினின் மேலே வச்சுட்டு அப்படியே நடிக்காத பிடிக்காத மாதிரி அந்த மாதிரி திரும்பி நின்றுட்டு ஏதாவது ட்ராமா போடலாம். பட் உங்களுக்கு ட்ராமா போடுறது புதுசு கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு குழப்ப பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? கண்டிப்பாக வந்து இந்த ஃபெமினின் இந்த மாஸ்குலின் வந்து இந்த பேலஸ்க்கு போக தான் போகிறீங்க. உங்கள் கனெக்ஷன் டெஸ்டட். இது வந்து ஸ்பிரிட்ஸ் நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு தடங்களை ஃபேஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் கிழிஞ்சு போனது, அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் வர மாதிரி காமிக்ஸ் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா டோன்ட் வரி. நீங்கள் கொஞ்சோண்டு கண்ணு கலங்கினீங்கன்னா போதும், ஹோல் வேர்ல்டே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபெமினின் யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ். உங்களுக்கு இது வந்து டெஸ்டினி. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. காமிக் நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, எதுவுமே மாற்ற முடியாது. யூ ஆர் த ஸ்டார். ஸோ எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் ரீடிங். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கைடன்ஸ் வந்து மேபி இதை டைம்லைன் கூட வச்சுக்கலாம், பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அதை பொறுத்து நான் உங்களுக்கு டைம்லைன் இதில் வந்ததுன்னா சொல்கிறேன். நான் வந்து மாஸ்குலின் எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் நேசிக்கிற ஃபெமினின் எனர்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்க, குவிக் மெசேஜ் ஒரு 2 கார்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ப்ளீஸ் ப்ளீஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் இன் தி சிச்சுவேஷன்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ப்ளீஸ் டு தி கலெக்டிவ்? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், கலெக்டிவ் கைடன்ஸ். எப் இன்னைக்கு ஸ்பிரிட்ஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் யுவர் கோல். அதனால தான் அந்த காமிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஏன்னா அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது உங்கள் யூனியன் வந்து ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் எவ்வளோ கீழ்த்தரமாக போய் உங்களை விளக்க முடியுமோ அப்படி விளக்குறாங்க. எவ்வளோ அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகுது. ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். அதான் ஃபெமினின் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். இந்த மாஸ்குலின் உங்களை மட்டும்தான் நேசிக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அது இங்கே எனர்ஜியில் ரொம்ப கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், அவசர அவசரமாக உங்கள் முன்னாடி தான் வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த பிரின்சஸ் 2 பேருமே வந்து சேர போகிறீங்க. அதுக்கு டிவைன் கைடன்ஸ் இருக்குது. த ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். அந்த மாஸ்குலின் உங்கள் மேலே உண்மையான அனுபவிச்சிருக்காங்களா, ரோல் ஆகுது அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கே. லுக் அட் தி பிக்கர் பிக்சர். நான் சொன்ன மாதிரி அந்த வீடு கட்டுற அந்த ஒரு கான்செப்டை நினச்சி பாருங்கள். அது ஒரு அனாலஜி, நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். லுக் அட் த பிக்கர் பிக்சர். அந்த மாதிரி ஒரு அழகான வீட்டில் போய் இருக்கிறதுக்கு நீங்கள் சில பல தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பட்ஜெட் பத்தாமல் இருக்கலாம், நம்ம எங்கேயாவது காசு புரட்டலாம், திடீர்னு வேலை நின்று போகலாம், ஸ்ட்ரைக்னு வரலாம். இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் இப்போ நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுக்காக வீடு கட்டுறது யாராவது விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் கட்டாமல் விட்டுருவீங்களா? அப்படி தான் இந்த காதலும். உங்களோட கனவு தான் அந்த காதலும். அதையும் கட்டாமல் நீங்கள் எப்படி விடணும்? 1000 பேர் 1000 முயற்சி பண்ணட்டும், அவங்க தடுக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். இந்த மாதிரி ட்ராமா இருக்குது. அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதை கண்டல் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சூப்பராக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொப்புன்னு ஒரு நாள் மாஸ்குலின் உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. ஐ ப்ராமிஸ் யூ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் நடக்குமா நடக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி எனர்ஜியை அலைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. வெயிட்டிங், இது வந்து டிவைன் டைமிங். இதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்டார் ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனீங்க கரெக்டாக அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது நான் கேரண்டியாக சொல்லுவேன், உங்கள் கனெக்ஷன் வந்து டெஸ்டட் கனெக்ஷன். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சண்டை போட்டுக்கிட்டு எப்போவுமே சோகமாக இருந்துட்டு இந்த கனெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு வரேன். இந்த கொஷின் கேட்கல, அதனால் இதை நான் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதுவும் பேஜ் ஆஃப் சோல்ஸ் தான் ரிவர்ஸில் வருது. ஸோ இந்த மாஸ்குலினோட கிளாரிட்டியை தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. மாஸ்குலின்ஸ் ப்ளீஸ், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கே நீங்கள் பிறந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு இடத்துலையாவது கிளாரிட்டி இருக்கணும். இந்த ஃபெமினினை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதில் நின்றுக்கோங்க. பட் நீங்கள் வந்து எதுலையாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் நான் குழம்புவேன் அப்படின்னா
நீங்கள் வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. காதலிக்கிறதுல முதல் என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து தடங்கள் எதா வேணால் இருக்கலாம். மேபி 99% இந்த ஃபெமினினை பற்றி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே நான் இறக்கம் தான் படுறேன். ஏன்னா நீங்கள் இழக்க போகிறது ஒரு வைரத்தை. அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அது வைரம் எங்கே போனாலும் அது கிரீடத்தில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். நான் எங்கேயோ போயிட்டுன்னு நினைக்கிறேன். எதையோ சொல்ல வந்தே மறந்துட்டேன். தட்ஸ் ஓகே. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் திஸ் masculine to the feminine? வெயிட் கரோ. இந்த masculine பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் பி. அவங்களுக்கு வந்து லீடர் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. அடுத்தது டீப் ஃப்ரோசன். அவங்களுக்கு அடிமையாக இருந்திருந்து, டு பி ஃப்ரேங்க், நான் வந்து எதையும் மறைக்க விரும்பல. அதாவது வேலைக்காரத்தேனி என்ன பண்ணும், பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அது பாட்டுக்கு வேலை பார்க்கும். அதுக்கு தேவையான சில்லறை காசுகள் கிடைச்சா போதும். அதுக்கு வந்து பெரிய ட்ரீம்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த ட்ரீம் தான். ஏன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரோசன் பெயின் வந்த உடனே உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அவங்களுக்கு பெயினை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது, இன்கேப்பபிலிட்டி. அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அட்வென்ச்சர். அந்த அட்வென்ச்சர் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள வச்சு செய்ய போகிறாங்க. தண்டம், டவர். இந்த அட்வென்ச்சர், அதாவது இந்த அட்வென்ச்சரே இந்த கனெக்ஷன் தான். இந்த அட்வென்ச்சரை முதுகெலும்போடு அவங்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் அவங்கள அடிக்கிறதா நிறுத்த போகிறதில்ல. இது வந்து வெரி கிளியர் மெசேஜ். நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாஸ்கினோட மெசேஜ் தான் கேட்டேன். பட் ஸ்பிரிட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க. அவன் சொன்னதெல்லாம் போதும், இப்போ நாங்கள் சொல்கிறோம் பாரு ஒரு பஞ்ச் டயலாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேலைக்காரங்களாக இருந்தது போதும். நீங்கள் வேலைக்காரங்களாக இருந்திருந்து அடிமையாக இருந்திருந்து ரொம்ப பழகி போயிட்டீங்க அடிமைத்தனத்துக்கு. இது இனிமேல் எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோர்ட்ஸ்க்கு வந்து பேராக போகணும். இதெல்லாம் இனிமேல் எங்களால் பார்க்க முடியாது. அவங்க பவரில் நிற்கிறாங்க. எங்கள் பொண்ணு எங்களை ரொம்ப நாளில் வெயிட் பண்ண வைக்க முடியாது. இதான் வந்துட்டோம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க கேங்காக. அதாவது உங்கள் ஸ்பிரிட்ஸ் கைட்ஸும் சரி, அவங்களோட ஸ்பிரிட்ஸ் கைடும் சரி, கை கோத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரி, இந்த மாஸ்குலின் எனர்ஜி கதை கந்தல் தான். ஸோ வெயிட் ஃபார் த கிளைமேக்ஸ். ஃபெமினின் அடிச்சு இழுத்துட்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் இட். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அந்த சர்ப்ரைஸ் இதுதான். பாட்டம் டெக் கார்ட். என் நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். நியூ மூன் இன் லிப்ரா. நீங்கள் லிப்ராவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட சார்ட்டில் வந்து அந்த நீங்கள் நியாய தர்மம் அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ நீங்கள் லிப்ராவாக இருந்து நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். பட் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். இவங்களை போய் அடிச்சு இழுத்துட்டு வர போகிறாங்க. அவ்வளோதான். அடி செம்ம அடி விழப்போகுது. மாஸ்குலின், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆல் தி பெஸ்ட். நான் பாபாவோட கைடன்ஸ் எடுத்து முடிக்கிறேன். ஸோ ஃபெமினின் எனர்ஜி உங்களை மாஸ்குலின் வெயிட் பண்ண வச்சாலும் சரி, உங்கள் மனசை யார் கஷ்டப்படுத்தினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அது ஸ்பிரிட் சொல்லுவாங்க. கர்மா. உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டாங்க உங்கள் விஷயத்தில் அப்படின்னா, ஸ்பிரிட்ஸும் உங்கள் ஸ்பிரிட்ஸும் சரி, யார் இது பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்பிரிட்ஸும் சரி, அவங்கள சும்மா விட போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேலே வரலாம். இல்லை அப்படின்னா அடி வாங்கிறதுக்கு ரெடியாயிருங்க. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இப்படி நடக்குதுன்னு சோக டியூன் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி டியூன் போடுறதுக்கு அதுக்கும் சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறதுக்கு மட்டும் வாய் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ரோல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெளிவு பிறக்கும். குருவுக்கு சேவை பணிவிடை செய், இதனால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்கும், கஷ்டங்கள் விலகும், வெற்றி அடைவாய். குருவுக்கு சேவை செய்ய சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். நீங்கள் ஃபெமினினை தான் ப்ரொடெக்ட் பண்ணல, குருவுக்கு பண்ணலாம். யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஓகே, 350 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படித்தவர்கள் இருவரால் ஒரு வேலை நடக்கும், நீ எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் ஏற்படும். இந்த மாஸ்குலின் ஏதாவது ப்ராப்ளம் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பாராத விதமாக 2 படித்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
அவங்களால நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வருவீங்க. ஃபினான்ஷியல் லாஸ் ஏதாவது இருந்தது ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சக்ஸஸும் இருக்குது. 407 கேட்டுக்கோங்க. ஷீரடிக்கு போய் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் செய், உன் விருப்பம் நிறைவேறும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் பாபா ஷீரடிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் பாபா இதை சொல்கிறாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா இது டவர் 2 தடவை நான் டவர் பார்த்துட்டேன். ஸோ இந்த மேஸ்கில் எனக்கு அடுத்த பாடம் ரெடியாக இருக்குது. ஜெய் சரம்.